கை தட்டுங்க. கை தட்டுங்க. சாண்டி, you are the rock star. Come on rock star, super. கை தட்டுங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சகோதர சகோதரிகளே, அங்க பாருங்க. இவங்க 2 பேரும் இங்கேயும் வந்துட்டாங்க. இவங்க 2 பேர் பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு நான் யாரையாவது கொலை பண்ணணுன்னாலும் பண்ணுவேன். கண்ணா, இன்னைக்கு நீ ரொம்ப நல்லா மேஜிக் பண்ண. இதே மாதிரி உழைச்சிட்டே இருந்தனா கண்டிப்பா ஒரு நாள் உன் அப்பாவோட ஒரு சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இருங்க, உள்ள பாருங்க. வெளிய இருந்து வரவங்க கண்டிப்பா கிரீன் ரூம்குள்ள போகவே கூடாது. நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? மனோஜ், அவங்கள உள்ள விடு. கண்ணா, நீ ஒரு 2 நிமிஷம் வெளியே நில்லு. மனோஜ், வேண்டாம்ப்பா, நான் இங்கேயே வெயிட் பண்றேன்ப்பா. குக்கு கண்ணா, நீங்க குட் பாய் இல்ல. குட் பாய் சடம் பிடிக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன். வாங்க வாங்க, நான் இங்க வெயிட் பண்றேன். வாங்க ப்ளீஸ் பா, வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. இங்க பாரு கண்ணா, நான் சொல்றது உங்களுக்காக என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? நாங்க எதுக்காக இங்க வந்திருக்கோம்னு உனக்கு நல்லா தெரியும். இங்க பாருங்க, நான் உங்களுக்கு நிறைய தடவை புரிய வச்சுட்டேன். மறுபடியும் ஒரு தடவை புரிய வைக்கிறேன். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது கண்டிப்பா நடக்காது. அது ஏன் நடக்காது? நாங்க ஒன்றும் தப்பா கேட்கலையே. சொல்லு, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? இங்க பாருங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும், பணத்தை ஆசையை காட்டி உங்களால ஜொராவர் நோக்கத்தை மாற்ற முடியாது. வெளியே போறதுக்கு இதுதான் வழி. ஒருவேளை நேர் வழியில முடியலன்னா குறுக்கு வழியில சாதிக்கவும் எனக்கு தெரியும்டா. முயற்சி பண்ணி கூட பார்க்காத, அப்புறம் கஷ்டம் உங்களுக்கு தான். அவுட். ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. அவுட். போங்க ப்ளீஸ். நாங்க உன்னை சும்மா விட மாட்டோம். சரி கிளம்புங்க. அப்பா. அட கண்ணா, அப்பா, நீ இன்னும் போகலையா? அவங்க எதுக்காக உங்ககிட்ட சண்டை போடுறாங்க? ஒன்றும் இல்லப்பா, சிலருக்கு பழக்கமா இருக்கும், எந்த சம்மந்தமும் இல்லாம சண்டை போடுவாங்க. நீ ஐஸ்கிரீம் சாப்பிடலையா? இல்ல. ஒரு பிரச்சனையும் இல்லப்பா, நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எனக்கு தூக்கமும் வருது. வா கிளம்பலாம். சரி. யாரு இந்த ராத்திரியில 3:30 மணிக்கு தெரியாத நம்பர்ல இருந்து போன்? பா, யாருப்பா? கண்ணா, நான் இப்ப வந்துடுறேன். அப்பா, எங்கப்பா போறீங்க? சீக்கிரம் வந்துருங்கப்பா. ஹலோ, யாருப்பா அது? ஃபோன் பண்ற நேரமா இது? நான் உனக்கு 1000 தடவைக்கு மேல புரிய வச்சுட்டேன். நீ நினைக்கிறது கண்டிப்பா நடக்காது. அதுக்கப்புறமா என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? நீ இப்ப என்ன சொன்ன? நீ அங்கேயே இரு, நான் உடனே உன்னை பார்க்க வரேன். அப்பா, 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 அப்பா ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு? ஃபோன் எடுங்கப்பா.
கண்ணா எழுந்துருங்க கண்ணா. அப்பா 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 அப்பா. குக்கு கண்ணா இங்க பாரு, அழாத. அப்பா எங்கன்னு உனக்கு தெரியுமா? அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. நேத்து ராத்திரி அப்பா எங்கேயோ போனாரு, அப்புறம் திரும்பி வரவே இல்லை. கண்ணா பயப்படாதீங்க, அப்பா வந்துருவாரு. சார் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எப்பவும் பண்ணதில்லை. நம்ம போலீஸ்க்கு ஃபோன் பண்ண உடனே. இங்க பாருங்க, முதல்ல நம்ம போய் போலீஸ்ல கேஸ் கொடுக்கணும். சந்தன் கரெக்டா தான் சொல்றாரு மனோஜ். நீங்க 2 பேரும் போய் போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்துட்டு வாங்க. சரி வாங்க. குக்கு கொஞ்சமா சாப்பிடுப்பா. அப்பா திரும்பி வர வரைக்கும் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் அமைதியா இருப்பா. நீங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டோம். சாரை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நம்புறோம். இந்த குமாரும் இப்போதான் ஃபோன் பண்ணுமா? ஹலோ குமார் சார், இந்த ஷோவில் உங்களோட ₹1,00,000 மாட்டிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்ன பண்ணுறது, சரோவர் இல்லாமல் இந்த ஷோ நடக்காது. இங்கே பாருங்க, என் லெவலில் நான் முடிஞ்ச முயற்சியை பண்ணுறேன். சரி நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். அப்படி இந்த ஷோ நடக்கலன்னா ஸ்பான்சர்ஸ்க்கு பயங்கர நஷ்டம் ஏற்பட்டுரும். அப்புறம் சார் இத்தனை வருஷமாக சம்பாதிச்ச கௌரவம் மண்ணோட மண்ணாயிடும். இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? சரோவருக்கு பதிலாக இந்த ஷோவை குக்கு தான் பண்ணி ஆகணும். ஆனா அவன் ஏற்கனவே பயந்து போயிருக்கான். அவனால எப்படி பண்ண முடியும்? நம்ம கிட்ட வேற எந்த வழியும் கிடையாதே. குக்கு கண்ணா, நீங்க குட் பாய் இல்ல, கொஞ்சம் அழாம இருங்க ப்ளீஸ். இங்க பாருங்க, அப்பா கரெக்டான டைமுக்கு வரலனாலும் நீங்க அந்த ஷோவை பண்ணுவீங்கல்ல? இல்ல அப்பா இல்லாம நான் ஷோ பண்ண மாட்டேன். அப்பா கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னு பாருங்க. குக்கு கண்ணா, நீ ரெடி ஆகி ஷோக்கு போயிடு. நான் ஒரு இடத்துல இருக்கேன், டைரக்டா ஷோக்கு வந்துடுறேன். பாத்தீங்களா, இப்ப ஷோ பண்ணுவீங்கல்ல? அப்படி சார் வரேன்னு சொல்லியிருக்காருன்னா அவர் கண்டிப்பா வந்துருவாரு. நம்பிக்கையா இருங்க, நம்மளோட ஷோ நல்லபடியா போகும். தட்ஸ் குட். அதெல்லாம் ஓகே சாண்டி ஆண்டி. ஆனா அப்பா வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னா ஸ்டேஜ்ல அப்பா இடத்துல நிக்க போறது யாரு? சந்தன். என்ன, நானா? ஆமா சந்தன், ஒருவேளை சார் டைமுக்கு வரலன்னா மாஸ்க் போட்டுக்கிட்டு ஸ்டேஜுக்கு நீ தான் வரணும். ஆனா நானு இவ்வளவு பெரிய ஷோல போட்டா யாருக்கும் அடையாளம் தெரியாது. ப்ளீஸ். ஆல்ரைட், சரி ஓகே. கத்தியில குத்தி ஒரு கொலை பண்ணியிருக்காங்க. ஆமா சார், ரத்தம் மொத்தமா உறைஞ்சு போச்சு. ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி கொலை பண்ணிருக்காங்க. இவர் இறந்து போய் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆயிருக்கணும். அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது? ஃப்ரெடி ரைகர் மோடிஸை பார்த்து. ரைகர் மோடிஸ் சரியா இறந்தப்புறம் 6 மணி நேரத்தில் மறைய ஆரம்பிச்சிடும். பாடி மறுத்து போக ஆரம்பிக்கும். அப்புறம் சரியா 6 மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் பாடி லூஸ் ஆக ஆரம்பிக்கும். ரைகர் மோடிஸ் முடிஞ்சு போயிருக்கும். அதனால தெளிவாக இருக்கு, கிட்டத்தட்ட அவர் இறந்து 12 மணி நேரம் இருக்கும். நீங்களாம் கடைசியா ஜுரவர் சார் எப்போ பார்த்தீங்க? அவர் பேர் ஜுரவர் தானே? ஆமாம் சார், ஜுரவர் எங்களோட பாஸ். நேற்று நைட்ல இருந்து அவரை காணும் சார். நைட்ல இருந்து காணுமா? அப்போ நீங்கள் ஏன் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? நாங்கள் இன்னைக்கு காலையில் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் போலீஸ் அவரை தேடுறதுக்கு முன்னாடி நாங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்கல சாருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படும்னு. எத்தனை மணிலேருந்து இவரை காணோம்? காலையில் கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணி இருக்கும் சார். காலையில் அவருக்கு யாரோ ஃபோன் பண்ணியிருக்காங்க சார். அந்த நேரத்தில் எந்திரிச்சு வீட்டில் இருந்து கிளம்பிட்டாரு சார். கால் வந்ததா? கரண், ஜுரவரோட காலேஜ் செக் பண்ணுங்க. நேற்று ராத்திரி கால் பண்ணது யாரும் செக் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் இவர் கூட வேலை பார்க்குறீங்களா? ஆமாம் சார், நான் அவரோட பிஸ்னஸ் மேனேஜர் மனோஜ், இவங்க மெயின் டான்சர் சாண்டி, அப்புறம் இவர் அவரோட அசிஸ்டன்ட் சந்தன் சார். உங்ககிட்ட யார் சொன்னாங்க ஜுரவரை காணும்னு? அவருடைய 8 வயசு பையன் குக்கு சார். அந்த குக்குவை கொஞ்சம் கூப்பிடுங்க பார்ப்போம். சார், குக்குவும் காணாம போயிட்டான் சார். வாட்? காணுமா? அப்புறம் நீங்க இந்த விஷயத்தை எங்களுக்கு இப்ப சொல்றீங்க? ஷோக்கு முன்னாடி குக்கு பெட்டிக்குள்ள போனா மேடம். அப்புறம் அங்க பேக்ரவுண்ட்ல இருந்து ஹேங்கர்ஸ் மூலியமா ஸ்டேஜுக்கு வர வேண்டியவர் அவர் வரல சார். ஆனா அதுக்கு பதிலா ஜுரவர் சாரோட பாடி தான் வந்தது. அப்ப நீங்க பேக்ரவுண்ட்ல போய் பார்க்கலையா? பேக்ரவுண்ட்ல மட்டும் இல்ல சார், நாங்க ஆடிட்டோரியம் ஃபுல்லாவே தேடி பார்த்துட்டோம் சார். குக்கு எங்கேயும் காணும் சார். ஒருவேளை ஜுரவரை கொலை பண்ணவன் குக்குவை தன்னோட கூட்டிட்டு போயிட்டானா என்ன? குக்குவோட இந்த மேஜிக் ட்ரிக் என்ன? ஸ்டேஜுக்கு எப்படி வருவாரு? முதல்ல குக்கு அந்த பெட்டிக்குள்ள போவாரு, அதுக்கப்புறம் காரிடோர் ஒரு ரகசிய அறை மூலியமா பேக்ரூம் போவாரு, பேக்ரூம்ல இருந்து ஹேங்கர்ஸ் மூலியமா ஸ்டேஜுக்கு வருவாரு. சரி, ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு அவர் ஹேங்கர்ஸ் போட்டுப்பாரு. அந்த ரூம் எங்க? வாங்க சார். குக்குக்கு ஹார்னஸ் போடுறது யாருங்க சார்? அது கேந்தாவும் பேந்தாவும் சார்.
கேந்தா அப்புறம் பேந்தா இது உண்மையான பேரு இல்லை ஏதாவது கார்ட்டூன் கேரக்டர்ஸா? கூப்பிடுங்க கேந்தாவையும் பேந்தாவையும். எங்க அவங்க? ரொம்ப நேரமா அவங்கள காணுமா? என்ன அவங்க ஓடிட்டாங்களா? நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, ஆடிட்டோரியம் விட்டு யாரும் வெளியே போகக்கூடாதுன்னு. சாரி சார், தப்பு நடந்துருச்சு. என்ன சாரி சார்? அவங்க அட்ரஸ் கொடுங்க. எங்க இருக்காங்க அவங்க? இங்க கம்பெனி காட்டேஜில் தான் இருக்காங்க சார். ரெடி, அவங்க 2 பேரும் அங்கே இருக்காங்களா இல்லைன்னு போய் பாருங்க. குக்கு ஹார்னஸ் போட்டுக்கிட்டு இந்த இடத்த விட்டு ஸ்டேஜுக்கு போக வேண்டியவன். ஆனால் அவருக்கு பதிலாக இந்த தடவை ஜொராவரோட பாடி ஸ்டேஜுக்கு போயிருக்கு. அப்படின்னா இந்த பாடி இந்த ரூம்ல இருந்திருக்கு. இங்க பாடியை கொண்டு வந்திருக்காங்கன்னா யாரும் எப்படி பார்க்காமலா? உங்களுக்கு ஏன் எதுவுமே தெரியல? நாங்கள் எல்லாம் ஷோ ஏற்பாடில் பிஸியாக இருந்தோம் சார். ஒருவேளை யாரோ சரியான டைம் பார்த்து ஜொராவர் சார் டெட் பாடியை ஓப்பனாக இங்கே கொண்டு வர முடியாது. ஏதாவது மூட்டை கட்டியோ இல்லை ஏதாவது ஒரு பாக்ஸில் கொண்டு வந்திருக்கணும். பெட்டிலியா? செக் பண்ணுங்க. இந்த பெட்டி காலியா இருக்கு சார். இந்த பெட்டியும் காலியா இருக்கு. அநேகமா இதுவா இருக்கும். ஓ நோ, இத பாருங்க, ரத்தக்கரை. அப்படின்னா யாரோ ஜொராவர பாடியை இந்த பெட்டியில போட்டு இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். இந்த பெட்டி எங்களோடது இல்லை சார். என்ன? உங்களது இல்லைன்னா என்ன அர்த்தம்? இது உங்க பொருளோட தானே இங்க இருக்கு. இங்க பாருங்க மேடம், இந்த பெட்டி பார்க்க வேணா எங்க பெட்டி மாதிரி இருக்கலாம். இங்க பாருங்க, இந்த பெட்டி எங்களோடது, இந்த பெட்டி எங்களோடது. மேல இருக்கிற 2 பெட்டியும் எங்களோடது தான். ஆனா இந்த பெட்டி எங்களோடது கிடையாது. அப்படியா? அப்ப யாரோ இந்த பெட்டியை செஞ்சிருக்காங்க, ஜொராவரோட பணத்தை இதுல போட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா சார், கொலைக்காரன் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும்? அவன் பாடியை எங்கேயாவது மறைச்சு வச்சிருந்திருக்கலாம், காட்டுல புதைச்சும் இருக்கலாம். இவ்வளோ ரிஸ்க் யாராவது எடுப்பாங்களா? அவனோட நோக்கம் இந்த பணத்தை புதைக்கிறது இல்ல, அவனோட நோக்கம் வேற ஏதோ. கண்டிப்பா இது கேந்தா பேந்தாவோட வேலையா இருக்கும். ஆனா இந்த மாதிரி பெட்டி செய்ய ஆயிரக்கணக்கில் பணம் செலவாகும். கேந்தாவும் பேந்தாவும் ரொம்ப ஏழைங்க சார். கஷ்டப்பட்டு தான் 2 வேளை சாப்பாடே சாப்பிட்றாங்க. யாராவது அவங்க பாக்கெட்டை நிரப்பியிருக்கலாம் இல்லையா? இந்த கொலையில அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண இந்த மாதிரி பெட்டியை பக்கத்துல யார் செய்யறாங்கன்றது நம்ம கண்டுபிடிக்கணும் சார். நான் கேந்தா பேந்தாவை பற்றி விசாரிச்சுட்டேன். கேந்தா இங்கேருந்து தனியாக போயிருக்கான். அப்புறம் பேந்தா ஏதோ பழைய பொருட்களோட கிளம்பியிருக்கான். அதை வாட்ச்மேன் பார்த்துருக்காரு. அப்படின்னா இதெல்லாம் பேந்தா செஞ்சிருக்கான். அந்த பழைய பொருட்களோட அவன் குக்குவை மறைச்சி கொண்டு போயிருக்கான். சார். சச்சின், ஜொராவருக்கு ராத்திரி 3 மணிக்கு ஃபோன் வந்துச்சுல, அது பிரேம்குமாருங்கிற பேர்ல இருக்கு சார். வேற என்ன? உடனே நாங்கள் அந்த அட்ரஸ்க்கு போனோம், சக்தி நகர். அப்புறம் தான் தெரிஞ்சது அது ஃபேக் அட்ரஸ்ன்னு. எந்த ஆளு சிம் கார்டு வாங்கினானோ அந்த ஆளோட பேரும் அட்ரஸும் போலி சார். ஓ, அந்த ஃபோனோட லொகேஷன் என்ன? சார், அந்த குற்றவாளி சரியா ஜொராவர் வீட்டுக்கு பக்கத்துல இருந்து கால் பண்ணியிருக்கான். அப்படின்னா சச்சின் கண்டிப்பா ஜொராவர் அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்தப்போ அவன் ஜொராவரை தூக்கியிருப்பான். சரி, பிரேம்குமார் ஃபோன் கடைசி லொகேஷன் என்ன? கடைசியா அந்த ஆளோட லொகேஷன் கடல் கிட்ட காட்டுது சார். கடல் கிட்டையா? ஒருவேளை இப்படி இருந்திருக்குமோ? அவன் அந்த போனை யாருக்கும் அவனுடைய லொகேஷன் தெரியக்கூடாதுன்னு கடல்ல தூக்கி விசிறிட்டானா? ஜொராவர் தன்னுடைய பையன் குக்கு கூட SMS அனுப்பியிருக்காருல்ல? ஆமா சார், அவரோட கடைசி லொகேஷனும் கடல்ல தான் காட்டுது. அதுக்கப்புறம் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. மை காட், அந்த போனுடைய கடைசி லொகேஷனும் கடல் கிட்ட. சார் சார், மிஸ்டர் மனோஜுக்கு ஒரு லேடி மேலேயும் ஒரு ஆள் மேலேயும் சந்தேகம் இருக்கான் சார். இவர் யாரு? இங்கே பாருங்க சார், இவங்க எப்போவுமே ஜொராவர் சாரோட மேக்கப் ரூமுக்கு வெளியே வந்து நிற்பாங்க சார். எப்போவுமே அவங்க 2 பேரும் ஜொராவர் சார் கூட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க சார். ஒரு வேலை பண்ணு பங்கஜ், இவங்க 2 பேருடைய ஃபோட்டோஸையும் நியூஸ் சேனல்ஸ்க்கெல்லாம் அனுப்பி வை. அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ்க்கும் இவங்க ஃபோட்டோவை கொடுத்துரு. அப்புறம் அந்த பெட்டி விஷயம், அந்த பெட்டியில தான் ரத்தம் கிடைச்சது. இதை பற்றி சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். இதில் இருக்கிற ரகசியம் என்னன்னு. இந்த பெட்டி ஸ்பெஷலா மேஜிக் ஷோக்காக பண்ணப்பட்டது. ஆமா சார், இதை நான் தான் செஞ்சேன். இந்த பெட்டியை செய்யறதுக்கு வந்தது யாரு? சார், அவங்க பேரு எனக்கு தெரியாது சார். எழுதியும் நான் வைக்கிறது இல்லை. அப்புறம் நான் அவங்கள மறக்கவே முடியாது சார். ஏன்னா அவங்க போட்டோ காட்டினாங்க, அது அப்படியே சரியா இருந்தது. அதே மாதிரி அவங்களுக்கு பெட்டி வேணும்னு சொன்னாங்க. அது யாரு? அது 2 பேர் சார். அது ஒரு ஆளு, ஒரு பொம்பளை சார். அவங்களுடைய ஸ்கெட்சை நீங்க பண்ணி கொடுக்க முடியுமா? முகத்தை எங்க சார் நான் பார்த்தேன். அவர் மூஞ்சியே ரொம்ப வித்தியாசமா இருந்தது சார். அப்படியே ஜோக்கர் மாதிரியே மேக்கப் போட்டிருந்தான். தலைமுடி ரொம்ப வித்தியாசமா வேற இருந்துச்சு. ட்ரெஸ் கூட கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. ஏதோ சர்க்கஸ்ல இருந்து நேரா வந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த லேடி, அவங்களும் ஸ்கார்ஃப் போட்டிருந்தாங்க சார். அதனால அவங்க மூஞ்சி பார்க்கவே முடியல. அப்ப கண்டிப்பா இவங்க 2 பேரும்
மேஜிக் ஷோல இருந்து தான் வந்திருக்காங்க. ஒருவேளை இந்த குற்றத்துல 2 பேரும் சம்மந்தப்பட்டிருப்பாங்களோ? அப்போ அவங்க முகத்துல நாம ரொம்ப நேரத்துக்கு சாயத்தை பார்க்க விடக்கூடாது. அவங்க முகமோடு திரைய கிழிச்சே ஆகணும். சிடி உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களை அசிங்கப்படுத்திருக்கீங்க? நீங்க எங்க போட்டோவை பேப்பர்ல போட்டிருக்கீங்க. நாங்க என்ன வாண்டடா? நாங்க நியூஸ் பேப்பர்ல உங்க போட்டோ மட்டும் தான் போட்டிருக்கோம். ஆனா நீங்க கொலை பண்ணிருக்கீங்க. ஜொராவரை கொலை பண்ணிருக்கீங்க. என்ன? ஜொராவரை கொலை பண்ணிட்டாங்களா? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. எங்களுக்கு எல்லாமே தெரியும். தினமும் நீங்க ஜொராவர் கிட்ட சண்டை போட்டிருக்கீங்க. சார், சண்டை போடுறது உண்டுதான். அதுக்காக இது அர்த்தம் கிடையாதே. ஜொராவரை கொலை பண்ணது நாங்க தானே. அப்ப நீங்க கொலை பண்ணலன்னா வேற யார் கொலை பண்ணாங்க? யார் கொன்னாங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் சார்? ஜொராவரை நாங்க கொலை பண்ணியிருந்தோம்னா நாங்களே எதுக்கு சிஐடி பியூரோக்கு வருவோம்? நீங்களே சொல்லுங்க சார். நீங்க 2 பேரும் கொலை பண்ணலன்னு வச்சுக்குவோம். ஆனா இது சொல்லலாம் இல்ல, எந்த விஷயமா நீங்க ஜொராவர் கூட சண்டை போடுறீங்க? சார், குக்கு எங்களோட பையன். அவர்கிட்ட இருக்கான். என்ன? சின்ன வயசுல எங்க பையன் குக்கு தொலைஞ்சு போயிட்டான். அவனை தேடுறதுக்கு நாங்க ரொம்ப முயற்சி பண்ணோம். எங்கேயும் தேடி எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு நாள் தெரிஞ்சது அவன் ஏதோ ஒரு அநாத ஆசிரமத்தில் இருக்கான்னு. அங்க யாரோ ஜொராவர்ன்ற ஆளு எங்க பையனை தத்தெடுத்ததா கேள்விப்பட்டோம். நாங்க அடிக்கடி ஜொராவரை பாக்குறதுக்காக போனோம். எங்க பையனை எங்களுக்கு திரும்பி கொடுக்க சொல்லி கேட்கறதுக்காக போனோம் சார். ஆனா அவர் நாங்க சொன்னதை ஒத்துக்கவே இல்லை சார். சார், இவங்க போய் சொல்றாங்கன்னு எனக்கு தோணுது சார். இவங்க தான் ஜொராவர் சாரை கொன்னு இருக்கணும். அப்புறம் குக்குவையும் கிட்னாப் பண்ணிருக்கணும். என்ன? எங்க புள்ள குக்குவை கிட்னாப் பண்ணிட்டாங்களா? ஆமாங்க. இல்ல, அப்படி நடக்க கூடாது. கடவுளே, கொஞ்சம் கூட இறக்க இல்லாதவனா இருக்க கூடாது. எங்களோட காணாம போன பையனை மறுபடியும் எங்க கிட்ட இருந்து பறிச்சிருக்க கூடாது. சார் ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க சார். உங்களால மட்டும்தான் சார் என் குக்குவை காப்பாற்ற முடியும். குக்குவை நாங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோம். ஆனா நீங்க இப்படி நினைச்சிடாதீங்க, நாங்க உங்களை நம்பிட்டோன்னு. அதாவது 2 பேரும் குக்குவோட அப்பா அம்மான்னு. அதுக்கு எவிடன்ஸ் வேணும். இருக்கு சார், எவிடன்ஸ் இருக்கு சார். ஆமா சார், எங்க கிட்ட எவிடன்ஸ் இருக்கு சார். நாங்க இப்பவே உங்களுக்கு காட்டுறோம். இது சார், இது அவனோட பர்த் சர்டிபிகேட் சார். இப்போ நாங்க கண்டுபிடிச்சிருவோம் நீங்க சொல்றதுல எவ்வளவு உண்மை இருக்குன்னு எவ்வளவு பொய் இருக்குன்னு. ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க குக்குவை தேடி கண்டுபிடிப்போம். நீங்க என்ன சொல்றீங்க? அட, நாங்க எங்க பாஸே இழந்திருக்கோம். ஆனா நீங்க எங்க மேலேயே பழி போட்டுட்டு இருக்கீங்க. ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது. இந்த விஷயத்தில் உள்ள இருக்கிற ஆள் யாரோ சம்மந்தப்பட்டிருக்கீங்க. யாரோ பெட்டியோட ஃபோட்டோ காட்டி அந்த பெட்டியை பண்ண வச்சிருக்கீங்க. இந்த ஷோவில் யூஸ் பண்ணுற பெட்டி. சார், நீங்கள் தானே சார் சொன்னீங்க கேந்தா பேந்தா தான் இதை பண்ணாங்கன்னு. ஆனால் எங்கள் மேலே சந்தேகப்படுறீங்க. ஏன்னா அந்த கடைக்காரர் சொன்னார் ஒரு பொண்ணும் இந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருக்கான்னு. ஒருவேளை அந்த கேந்தா பேண்டாவோட ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ரிலேட்டிவாக இருக்கலாம்ல சார். ஹலோ. அப்படியா? எந்த ஹாஸ்பிட்டல்? நாங்கள் இப்போவே அங்கே வரோம். என்னாச்சு சார்? குக்கு கிடச்சிட்டான். ஆனால் இப்போ அவன் மயக்கத்தில் இருக்கான். குக்குவை யாரோ கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் குக்குவை பார்க்க போகலாங்களா சார்? ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். சரி, ஓகே, வாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஹலோ, இஸ் இட் ஹாஸ்பிட்டல்? நான் இன்ஸ்பெக்டர் தயா, சிஐடிலேருந்து பேசுகிறேன். உங்கள் ஹாஸ்பிட்டலில் குக்குன்னு ஒரு பையன் அட்மிட் ஆகிருக்கான். நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் வர்ற வரையும் அந்த பையனை யாரும் மீட் பண்ணக்கூடாது. தேங்க்யூ. ஃப்ரெடி, குக்குவோட அப்பா அம்மாவுக்கு விஷயத்த சொல்லுங்க. பாவம், ரொம்ப கவலையோட இருப்பாங்க. சார் சார், உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் சார். சார், நான் உங்கள் காலில் கூட விழுறேன் சார். ஒரே ஒரு தடவை சார், நான் என் பையனை பார்க்கணும் சார். இங்கே பாருங்க, ஸ்பெஷலாக சிஐடி எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க பையனை பார்க்க யாரையும் அனுமதிக்க கூடாதுன்னு. ஏன் இவங்க திரும்ப திரும்ப குக்குவை தன்னோட பையன்னு சொல்லிக்கிறாங்க? புரிய மாட்டேங்குது. நான் பேசுகிறேன். டாக்டர் சார், நான் சொல்ற விஷயத்தை புரிஞ்சுக்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. குக்குக்கு எங்களை தவிர இந்த உலகத்துல யாருமே கிடையாது. இன்னொரு வாட்டி அந்த வார்த்தை சொன்னா அவ்வளவுதான். நாங்க தான் குக்குவோட அப்பா சொல்றாங்க. நாங்க இருக்கோம். இல்ல சார், நான் தான் சிஐடி தயா. குக்கு இப்போ எப்படி இருக்கான்? சுயநலவு திரும்பிடுச்சா? இல்ல, இன்னும் சுயநலம் வரல. ஆனா சீக்கிரமா கணக்கு திறந்துருவாரு. நல்ல வேலை இவர் தான் அவரை சீக்கிரமா கூட்டிட்டு வந்தாரு. இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு தெரியல. உங்க பேர் என்ன? சார், என் பேர் சுந்தர். எனக்கு அந்த பையன் நீலா காட்டுக்குள்ள கிடைச்சான் சார். ஐயோ, என்னது? இந்த சின்ன பையன் காட்டுக்கு எப்படி வந்தான்? தம்பி, தம்பி, கண்ணை திறப்பா. தம்பி, என்னாச்சு உனக்கு? பரவாயில்ல, பல்ஸ் இருக்கு. இவன் மயக்கம் தான் போட்டிருக்கான் போல. உடனே இவனை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். நீங்க ரொம்ப நல்ல வேலை பார்த்துருக்கீங்க. இந்த சமுதாயத்துக்கு உங்களை மாதிரி ஆட்கள் தான் தேவை. கடவுளேன்னு உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு ஒரே ஒரு தடவை என் பையனை பார்க்க விடுங்க. சரி ஸ்ரேயா, இவங்க எல்லாரும் போய் அந்த குழந்தைய பார்க்கட்டும். எஸ் சார், வாங்க போங்க. குக்கு குக்கு ப்ளீஸ் உனக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ.
என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சே. இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு மட்டும் தெரிஞ்சா போதும். அப்புறம் முதல்ல நம்ம சுந்தரோட அந்த காட்டுக்குள்ளே போய் ஆகணும். மயக்க நிலைமையில குக்கு எங்கே கிடைச்சானோ பார்க்கணும். மயூர், ஒரு வேலை பண்ணுங்க, நீங்கள் எங்கள் பையனோட இருங்க, யாரையும் பார்க்க விடாதீங்க. வாங்க சார், இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். வந்துட்டோம் சார். சார் இந்த இடம் தான் சார். குக்கு தனியாக இந்த காட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தான்? சார் ஒருவேளை அந்த குற்றவாளி தான் குழந்தைய இங்கே விட்டுருப்பான் போல. சார் அப்படின்னா அவங்களோட இடம் இங்கே தான் எங்கேயோ இருக்கணும். அவங்க குக்குவை மறைச்சு வச்சிருந்த இடம். ஸ்ரேயா, திவ்யா, நீங்கள் அந்த பக்கம் போய் பாருங்க. நிக்கில், நீ அந்த பக்கம் போய் பாரு. அப்புறம் தம்பி உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே சார். அநேகமாக குற்றவாளி இங்கே தான் குக்குவை கட்டி போட்டு வச்சிருக்கணும். வாங்க. சார் நம்ம வர லேட் ஆகிடுச்சு. அந்த குற்றவாளி இங்கேருந்து தப்பிச்சிட்டான். அவன் இங்கேருந்து தப்பிச்சிருக்கலாம். கண்டிப்பாக ஏதோ ஒரு தடயத்தை விட்டு போயிருப்பான் பாருங்க. குக்கு இந்த கயிறால் தான் கட்டி போட்டிருக்கான் போல இருக்கு. சார் பாவம், ஒரு சின்ன குழந்தைய இந்த மாதிரி கட்டி போட்டு வச்சிருந்தாங்களா? நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். குக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டானோ அதை விட அதிகமான கஷ்டத்தை அவனுக்கு நான் கொடுப்பேன். தேடி பாருங்க, ஏதாவது தடயம் கிடைக்குதான்ட்டு. சார் இங்கே ஒரு கத்தி இருக்குது. இதில் காஞ்சி போன ரத்தமும் இருக்குது சார். காஞ்சி போன ரத்தம். அப்போ இந்த கத்தியால் யாரையோ இங்கே தாக்கியிருக்காங்க. ஒன்று அவன் காயப்பட்டிருக்கணும், இல்லை கொலை பண்ணியிருக்கணும். சார் இது பாருங்க, இந்த ஷூ. இந்த ஷூ ஜுராவரோடது. அவரோட பாடியில் ஒரே ஒரு ஷூ தான் இருந்தது. அப்போ ஜுராவர் இங்கே வந்தாரா? அப்போ இந்த கத்தியால் தான் ஜுராவரை தாக்கியிருப்பாங்களோ? சொல்லு மயூர், குக்குக்கு மயக்கம் தெளிஞ்சிடுச்சா? குட், நாங்கள் இப்போ வரோம். இங்கே பாரு, நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறோம். இந்த ஷூவையும் கத்தியும் ஃபாரன்சிக் லேபுக்கு நீ கொண்டு வந்துரு. கண்டுபிடிப்போம் இந்த ரத்தம் ஜராவரோடதா இல்லை வேற யார்தான்னு. குக்கு, இப்போ ஹெல்த் எப்படி இருக்கு உனக்கு? நல்லா இருக்கு அங்கிள். நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். நீங்கள் சிஐடி அங்கிள் தானே? தயா அங்கிள்? பரவாயில்லையே, என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களே நீங்கள். அப்போ சரி, அந்த சந்தோஷத்தில் இந்த ஆப்பிளை சாப்பிடுங்க. வேண்டாம் அங்கிள். ஏன் குக்கு, ஏன் வேண்டாம்? நான் அப்பா கிட்ட போகணும். வந்து அப்பா கிட்டையும் கூட்டிகிட்டு போகிறோம். முதல்ல இந்த ஆப்பிளை சாப்பிட. நீங்களும் பெரியவனாயி அப்பா மாதிரியே ஒரு பெரிய மெஜிஷியன் ஆகணும்ல? அப்பா விட பெரிய மெஜிஷியன் ஆகணும். சபாஷ், அதுக்கு நீங்கள் சரியாகணும். சரியாகணும்னா ஏதாவது சாப்பிடணும் இல்லையா? அதனால வாயத்தரங்க, இந்த ஆப்பிளை சாப்பிடுங்க. குட் பாய். எனக்கு உங்க பேரு ரொம்ப பிடிக்கும், தயா. இதுக்கு அர்த்தம் என்ன? தயாக்கு அர்த்தம் என்னன்னா கருணை காட்டுறது, மர்சி. மற்றவங்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கணும். சரி கண்ணா, என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு. உங்களை அடைச்சி வச்சிருந்தது யாரு உனக்கு தெரியுமா? அவங்க ரொம்ப மோசமான ஆளுங்க. நான் மறுபடியும் அவங்கள பார்க்க விரும்பல. சரி, அவங்கள பார்க்க வேண்டாம். உங்களுக்கு அவங்கள முதலே தெரியுமா? இல்ல. கவலைப்படாத கண்ணா, உங்க தயா அங்கிள் அவங்கள சீக்கிரமாவே கண்டுபிடிச்சா அவங்கள. இங்கே பாருங்க சார், நாங்கள் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம், ப்ளீஸ் எங்களை ஒரே ஒரு தடவை குக்குவை மீட் பண்ண விடுங்க. யாராவது தெரிஞ்சவங்க அவனை போய் பார்த்தாங்கன்னா அவனுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? ஒரு நிமிஷம், நான் கேட்டு வரேன். சார் சார், அவங்க குக்குவை பார்க்கணுன்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. சாண்டி அப்புறம் அவங்க டீம் ஆளுங்க இருக்காங்க. சாண்டி ஆண்டி வந்திருக்காங்களா? அவங்கள நான் பார்க்கணும். சரி, உள்ள வர சொல்லுங்க. நீங்கள் எல்லாரும் உள்ள வரலாம், வாங்க. சாண்டி ஆண்டி, ஹலோ. எப்படி இருக்கீங்க கண்ணா? நான் நல்லா இருக்கேன். இவங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றாங்க? இவங்க ரெண்டு பேரையும் போக சொல்லுங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் எங்க அப்பா கூட சண்டை போடுவாங்க. இவங்க
கெட்டவங்க இல்லை கண்ணா, நல்லவங்க. அப்படியா? 100%. கண்ணா குக்கு, உன்னோட உடம்பு இப்ப எப்படிப்பா இருக்கு? எதுவும் வலி இல்லைல்ல கண்ணா? நான் நல்லா இருக்கேன். ஆனா நீங்க எதுக்கு அலறீங்க? கண்ணா, நீங்க ஆப்பிள் சாப்பிடுங்க. இப்ப நாம இங்க எதுவும் பேச முடியாது, கொஞ்சம் வெளியில வாங்க. தயாங்கிள், நான் எப்ப வீட்டுக்கு போவேன்? கூடி சீக்கிரத்திலே. நான் இப்பவே போகணும். என்னோட மேஜிக் ஷோக்கு ரெடி ஆகணும். கண்ணா, நீங்க முதல்ல குணமாவுங்க. நான் குணமாயிட்டேன். அப்புறம் அடிக்கடி அப்பா சொல்லுவாரு, குளிர்காலமோ வெயில் காலமோ புயலோ மழையோ ஜலதோஷமோ ஜுரமோ ஷோ மட்டும் நிக்கவே கூடாது. அடேங்கப்பா, நானும் வருவேன் உன்னோட ஷோ பார்க்கறதுக்கு. சரிங்க குக்கு கண்ணா, நீங்க சாண்டி ஆண்டியும் அங்கிள் கிட்டயும் பேசுங்க. நான் இப்போ வந்துடுறேன். ஓகே ஓகே, டேக் கேர். சார், நாங்க தான் அவனோட உண்மையான அப்பா அம்மான்னு நீங்க ஏன் சார் அவங்க கிட்ட சொல்லல? அவ்வளோ ஈஸி இல்லை சொல்றது. இப்போதைக்கு அவனை பொறுத்த வரையும் ஜுராவர் தான் அவனோட உண்மையான அப்பா. நாங்கள் அவங்ககிட்ட இதை கூட சொல்லலை. ஜுராவர், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டைம் வரும்போது நாங்களே உங்கள் குக்குவை உங்ககிட்ட கொடுத்துட்றோம். அதுவும் இல்லாமல் இதுக்கப்புறம் அவனோட வருங்கால வாழ்க்கை அது உங்கள் கூட தான் இருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். பாலடைஞ்ச இடத்துல கிடைச்ச கத்தியோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துருச்சு. என்ன தெரிஞ்சது சார்? அந்த கத்தியில லலித்துங்கிற ஆளோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு. அப்புறம் காஞ்சி போன ரத்தம் இருக்கே, அது ஜுராவரோட மேட்ச் ஆகுது. ஓ, லலித்தை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பாருங்க. இந்த லலித் சின்ன சின்ன திருட்டு வேலையை பண்றவன். 1 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருக்கான். இப்போ அம்பாவாடி மார்க்கெட்ல டீ கடை போட்டிருக்கான் சார். புறப்படுங்க, லலித்தோட டீ கடைக்கு போய் நாம ஒரு டீ சாப்பிடுவோம். ஹலோ குலாபு, எப்படி இருக்க? சாப்பிட்டியா? நான் எப்போவும் உன்னை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது, பகலில் நிம்மதியும் இல்லை. ஹலோ சார், குலாபா கிட்ட அப்புறமா பேசிக்கலாம். நாங்கள் சிஐடிஸ். ஹலோ குலாபு, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா உனக்கு ஃபோன் பண்ணுறேன். சாரி சார். லலித்தை கூப்பிடு. சார், லலித்தை உங்களுக்கு எப்படி தெரியும்? லலித்தை பற்றி எங்களுக்கு எல்லாமே தெரியும், கூப்பிடு. சார், கடந்த 1 மாதமாகவே அவர் இங்கே வர்றதே இல்லை. நீ யாரு? நான் அவரோட தம்பி ஷாம். டீ கடை நடத்துறதுக்கு அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. நிறைய நஷ்டம் ஏற்பட்டுருச்சு. அதனால இந்த கடையை என்னை பார்த்துக்க சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. அதெல்லாம் சரி. இப்போ அவன் எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியும்ல? சார், நான் அவரோட சின்ன பையன்ல, அதனால அவர் என்கிட்ட எதையுமே சொல்கிறது கிடையாது. சரி, ஒரு விஷயம் சொல்லு. கடையை உங்ககிட்ட அவன் ஒப்படைக்கும் போது அவன் உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான், என்ன பண்ண போகிறான், எங்கே போகிறான்? அவரோட எதிர்கால வாழ்க்கையை பற்றி என்கிட்ட எதுவும் சொல்ல சார். ஆனால் அவர் யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார். ஏதோ பெருசாக பண்ண போகிறதா சொல்லிட்டு இருந்தார். அவனோட நம்பர் கொடு. 1979. சார், நான் அவருக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லவா? தேவையில்லை. நாங்கள் அவனை பற்றி இங்கே விசாரிக்க வந்திருக்கிறோன்ற விஷயம் கூட அவனுக்கு தெரியக்கூடாது, புரிஞ்சுதா? சச்சின், இப்போ இந்த ஃபோன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. கமான் குக்கு, உன்னால் இதை பண்ண முடியும். ஆப்ரகாடாப்ரா ஆப்ரகாடாப்ரா கிளிகிளி. இதிலிருந்து ரிப்பன் வரணுமே. ஆப்ரகாடாப்ரா ஆப்ரகாடாப்ரா கிளிகிளி. அட தயாங்கிள், நீங்களா? அடேங்கப்பா, குக்குக்கண்ணா எப்படி இருக்கே? நீ ரொம்ப ஃபிட்டா இருக்கேன். ஃபிட்? எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சா? இல்ல, எந்த மேஜிக்கும் சரியா வரமாட்டேங்குது. ஏனாச்சு தெரியல. பரவாயில்ல, இருக்கட்டும் கண்ணா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அப்படி ஒரு தருணம் வரும். அந்த இடத்துல தான் அவனுக்கு பிறந்ததுக்கான சோதனை ஏற்படும். இல்ல, புரியல. அர்த்தம் என்னன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் அவனோட ஆர்ட்டோட இணைஞ்சிருக்க வேண்டியிருக்கும். அதாவது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சொல்லுவாங்கல்ல, ப்ராக்டிஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ட். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, எல்லாம் சரியாயிடும். நீங்க சொன்ன இந்த வார்த்தை உண்மையாகணும், அது போதும். ஆனா என்னன்னு தெரியல, எனக்கு பயமா இருக்கு அங்கிள். பயமா? எதுக்காக பயம்? ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை, ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு. சரி, நீ கண்டினியூ பண்ணு. நான் உன்னை அப்புறம் பார்க்குறேன், சரியா? ஓகே. ஷோ டைமில் ஏதோ நடக்க போகுதுன்னு எனக்கு ஏன் அப்படி தோணுது? அந்த மாதிரி சம்பவம் அதை நான் நிறுத்தி ஆகணும்.
அடேங்கப்பா வாவ் சார், இந்த சாண்டியை கொஞ்சம் பாருங்களேன். அதுக்கு நீ எந்த ஸ்டண்ட் எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. நானும் நல்ல நல்ல ஸ்டண்ட் எல்லாம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. ஆனால் இவங்க பண்ணுறாங்களே இந்த ஸ்டண்ட் எல்லாம் எனக்கு 7 ஜென்மத்துக்கும் பண்ண முடியாது. சரி ஃப்ரெடி, நீ தேவையில்லாமல் ட்ரை பண்ணாத, எங்களுக்கு ஒன்று தேவை இருக்குது இப்போ. சார் உங்கள் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கே, அதுவும் உங்கள் அரை மாதிரி ரொம்ப அதிரடி சார். ஏய் வாவ், குக்கு. அங்க பாருங்க மேல. அட ஏய், அடேங்கப்பா வாவ் குக்கு வாவ், நீ கலக்கிட்டப்போ. நம்பர் 1 மெஜிஷியன் நீ, நம்பர் 1 மெஜிஷியன் நீ. அபிஜித், என்ன லலிதா அவனோட பார்ட்னர் இருந்தது பக்காவா? அப்போ அவன் தப்பிக்க முடியாது. கிளம்புங்க. கிளம்புங்க கிளம்புங்க எல்லாரும் வெளியே கிளம்புங்க. யாரு உன்னை இந்த மாதிரிலாம் பண்ணாங்களோ அவன் யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. அது யாரு? அவங்க இங்கே தான் இருக்காங்க. ஏய் நில்லே சார், இவன் தப்பிச்சு போறா சார். சார் சார் தப்பிச்சா சார். சார் அடேங்கப்பா, மூக்கு ஒஞ்சி போச்சு. ஃப்ரெடி, என்ன சார் அவன் உள்ள போயிட்டா சார். சண்டே, ஓடுறதுக்கு வழியே இல்லை, உன் ஆட்டம் க்ளோஸ். சண்டே ஏய் நில்லே. சொன்னேன்ல, சிஐடி கிட்ட இருந்து தப்பிக்கிறது கஷ்டம் இல்லை, முடியாத காரியம். இப்போ ஒரு மேஜிக்கை நான் உனக்கு காட்டுறேன். இந்த மேஜிக் அப்புறமா ஒரு கிளிய போல சொன்னதையே சொல்லுவேன். நான் தான் ஜுராவரை கொன்னேன். ஏன் கொன்ன? ஏன்னா நான் எவ்வளவு சொல்லியும் கூட அவர் எனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்ன மாதிரியான உதவி? நான் ஒரு மியூசியம்ல டைமண்டை திருடணும்னு நினைச்சேன். நான் அவருக்கு எவ்வளோ தூண்டி விட்டேன். ஸ்டேஜ் மேஜிக் ஷோவை பண்ணி நம்மளால பெரிய ஆளாக முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் அங்கே ஒரே நொடியில் கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும். ஆனால் நான் சொன்னது அவர் ஒத்துக்கல. சிஐடி கிட்ட சொல்லிடுவேன்னு என்ன மிரட்டினாரு. அதனால நீ ஃபோன் பண்ணி அவரை வீட்டை விட்டு வெளியில வர வச்சிருக்க. அதுக்கப்புறம் அந்த லலிதோட சேர்ந்து பால் அடிஞ்ச பங்களா கூட்டிட்டு போயிருக்க. அங்க வச்சு அவரை கொன்னு இருக்க. அப்புறம் உன்னோட கேவலமான மூளை யோசிச்சிருக்கு, எந்த வேலையை செய்ய மாட்டேன்னு ஜுராவர் சொன்னாரோ அந்த வேலையை அவரோட பையன் குக்கு வச்சு செய்யலாம்னு நினைச்சேன். நீ குக்கு கிட்ட சொல்லியிருக்க இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு உதவி செய்யணும்னு. அவனையும் ஒரு தப்பு பண்ண சொல்லியிருக்க. அவன் முடியாதுன்னு சொன்னதால நீ அவனை மிரட்டி இருக்க, ஜுராவரை கொன்னுடுவேன்னு. தயாங்கல், தயாங்கல், தயாங்கல். என்னாச்சு? ஏன் அழுவுற? ஒரு விஷயம் சொல்லுங்க, நான் நல்லவனா இல்ல கெட்டவனா? நீ ரொம்ப நல்ல பையன், ஆனா இதை ஏன் கேக்குற? அப்படி நான் திருடனா நான் கெட்ட பையனா ஆயிடுவேனா? ஆமா, ஆனா உனக்கு திருடுறதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, தயாங்கல் கொண்டு வந்து கொடுக்குறேன். உங்களால கொண்டு வர முடியாது. நான் மியூசியம்ல இருக்கிற டைமண்டை திருடணும். அப்படி நான் திருடலன்னா அவங்க எங்க அப்பாவை கொண்டுடுவாங்க. யார அவங்க கொல்லுவாங்க? இன்னைக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. இங்க பார்க்கனா பயப்படாத, நான் உன்னை எந்த தவறான வேலையும் செய்ய விட மாட்டேன். நீ திருட வேண்டிய எந்த அவசியம் இருக்காது. ஆனா எங்க அப்பாவோட நிலைமை என்ன ஆகிறது? நான் இப்போ உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், அதை நீ எப்படியாவது தைரியமா தாங்கிக்கணும். உறுதியாரு. என்னாச்சு சொல்லுங்க. உங்க அப்பா இந்த உலகத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாரு. அவர் திரும்பி வரவே மாட்டாரு. என்ன, அப்பா இறந்துட்டாரா? குக்கு, அப்பா. சாண்டி ஆண்டி, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல. எனக்கு சாக்லேட் வாங்கி தருவீங்க, என் கூட வீடியோ கேம் விளையாடுவீங்க. அப்புறம் நீங்களே என்னோட அப்பாவை கொன்னுட்டி. சாரி கண்ணா. குக்கு வேணா உன்னை மன்னிச்சிருக்கலாம்,
ஆனா இந்த நாட்டோட சட்டம் இந்த மாதிரி ஒரு பொம்பளை என்னைக்கும் மன்னிக்காது. ஒரு குழந்தை கிட்ட இருந்து அப்பாவை பறிச்சிருக்க, உனக்கு நிச்சயம் கடுமையான தண்டனை உண்டு. ஜெயவந்தி, இவளை கூட்டிட்டு போங்க. எஸ் சார். வா கிளம்ப. குக்கு கண்ணா, இன்னிலேருந்து நீ இவங்க கூட இருக்கணும். இல்ல முடியாது. இவங்க 2 பேரும் ரொம்ப மோசமானவங்க. அப்படி சொல்லக்கூடாது கண்ணா. இவங்க 2 பேர் தான் உன்னோட உண்மையான அப்பா அம்மா. உங்க அப்பா ஜுராவர் உங்களை தத்தெடுத்திருக்காரு. நீங்க சின்ன வயசுலயே தொலைஞ்சிட்டு இருக்கீங்க. அன்னிலேருந்து இவங்க உங்களை தேடிட்டு இருக்காங்க. ஆமாம் கண்ணா, நாங்க தான்ப்பா உன்னோட அப்பா அம்மா. ஒரே ஒரு தடவை என்கிட்ட வந்திருப்பா கண்ணா. இவங்க என்ன மேஜிக் பண்றது தடுக்க மாட்டாங்களே? இல்ல கண்ணா, இல்ல. உன் சந்தோஷத்துல தான் எங்க சந்தோஷம் அடங்கி இருக்கு. ஆமாம் கண்ணா, வாப்பா என் செல்லம், என்னுடைய செல்லம். தேங்க்யூ தயா சார். நீங்க உங்க வாக்கை காப்பாத்திட்டீங்க. நீங்க குக்குவை நல்லா பார்த்துக்கோங்க. அவன் உங்களுக்கு பையன் மட்டும் இல்ல, இவன் என் நண்பனும் கூட. குக்குவோட ஃப்ரெண்ட் ஆகணும்னா நீங்க நட்புக்கான டெஸ்ட்டை பண்ணணும். எந்த மாதிரி டெஸ்ட்? நீங்க ஒவ்வொரு சண்டேவும் வந்து என்கிட்ட மேஜிக் கத்துக்கணும். வருவீங்கல்ல? சரின்னு சொல்லுங்க சார். அப்புறம் உங்க மேஜிக் மூலமா கொலைகாரனை கண்டுபிடிக்கலாம். உட்கார்ந்த இடத்துலயே கேஸை சால்வ் பண்ணிடலாம். சரி, ஓகே, ஒத்துக்கிறேன். நான் கத்துக்கிறேன். என் செல்லம்.